என்ன பண்ணுறது? காலிலேருந்து ஒரே வேலை செஞ்சுக்கிறேன். உடம்புலாம் பயங்கரமாக அடிக்குது. நல்லா பத்துவோம். தூங்கிட்டு நாளைக்கு காலைல ஏந்திருக்கணும். சரி பத்துவோம். டேய் குட்டி பிசாசே, டேய் குட்டி பிசாசே வந்துட்டேன். என்னடா குட்டி பிசாசே லேட்டா வர? நீ தான் தள்ளி விட்ட. உனக்கு இது வேற வேலை இல்லை போ. சரி, நம்ம போன இடத்துலலாம் சின்ன பசங்களை கெட்ட வார்த்தை பேச வச்சோம். ஆமா. கெட்ட வழியில நடக்க வச்சோம். ஆமா. கெட்ட பிள்ளைல மாற வச்சோம். ஆமா. இன்னைக்கு நம்ம வர வேண்டிய வந்துடும். ஆமா. இன்னைக்கு எவனா ஒருத்தவங்க கூட நம்ம போய் விளையாடணுமே. யாருக்கிட்ட போறது? அது ஒருத்த கை சிரிச்சுக்கிறான். அவங்க கூட போலாமா? அது பாரு பக்கத்துல ஏதோ பேசுகிறான் பாரு. அது பாரு அது பாரு போன் ஒன்று நம்ம வா 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 வா. இவனுங்க சரி வர மாட்டானுங்க. ஆமா. எனக்கு இங்க ஏதோ வாசனை வர மாதிரியே இருக்கே. பார்த்தாயா? பார்த்தேன். என்ன உறக்கம் பார்த்தாயா? பார்த்தேன். அம்மா இவன் எப்படி தூங்குறான்? பண்றதெல்லாம் பண்ணுவாரா? இவரு இப்படி பார்த்து தூங்குவாரா? நல்ல பிள்ளை மாரி. இன்னைக்கு நம்ம அடிக்கிற அடியில அவனுமே தூங்க கூடாது. ஐயோ அம்மா, காலிலேருந்து ஒரே வேலை செஞ்சு இப்போ தூங்க முடியலையே. ஐயோ ஏம்மா, யார் அவன் நச்சம்? ஏய் யார் அவன் முடிப்பிச்சு? ஏய் இப்போ வாடா. ஏய் வாடா. ஏய் யார் அவன்? ஏய் ஒருவேளை பிசாசா இருக்குமோ? எவன் சீன்றான் எவன் தெரியலையே. யார் அவன்? டேய் யார் அவன்? எங்க தாத்தா ஒன்று சொன்னாரு. இப்போ எத்தனை வர பாருங்க டூல்ஸை. எங்கடா போறான்? இங்கே போயிருந்தா குட்டி பிசாசே. சரி பிசாசே. உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு. ஒரு 5 நிமிஷம் பத்துக்கிறேன். குட்டி பிசாசே ஒரு பெரிய பிஸ்டா இல்ல போய் நான் வருவான். எங்க தாத்தா சொல்லிக்கிறாரு, தொடப்பாட்டி எடுத்துன்னு வந்து தலைக்கு கீழே வச்சு பார்த்தா, அப்புறம் தலை கீழே வச்சு திரும்பி பண்ணணுமா. திரும்பி பார்த்தா பிசாசு வரலாம். இன்னைக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். ஐயோ ஐயோ பாவம். டேய் குட்டி பிசாசே, டேய் குட்டி பிசாசே சொல்றா பெரிய பிசாசே. கதையை கேளு. விளக்கமாத்தி எடுத்து தசமாத்தி படுத்தா பிசாசு வராதுன்னு ஏதோ ஒரு முட்டா போய் சொல்லியிருக்கான். அவனதான் முட்டாவன். இந்த தொலைப்பாட்டில நம்ம எவ்வளவு அடி வாங்கியிருக்கோம் எனக்கு தெரிய மாட்டேது. இன்னைக்கு நம்ம கொடுக்குற குடுப்புல அவன் இனிமே விளக்கமாத்தி தொட. ஆமா. ஓகே ஓகே. இவனுக்கு இது மட்டும் போல. வா ஐயோ அம்மா முதுகு பாச்சு. ஐயோ ஐயோ எங்க தாத்தா சொன்னாரு, தொடப்படி எடுத்து வந்து பார்த்தா பிசாசு வராது. ஆனாலும் வருது. ஐயோ ஐயோ அம்மா முதுகு. ஐயோ அம்மா. ஆமாம்ல, இவங்க பாட்டி ஒன்று சொன்னாங்க. இருங்க அதை பேசுன்னு வரேன். அவங்க பாட்டி ஏதோ சொன்னாங்க. உங்களுக்கு யாருக்கா தெரியுமா அவன் என்ன எடுத்துன்னு வர போறான்னு? பிசாசு பொழுதுப்பா. இப்ப பாரு கதையை கேளு. இப்ப அவன் செருப்பு எடுத்துட்டு வந்தான்னு வெயி. சொன்ன உடனே நம்பாலு செருப்பு எடுத்துட்டு வரணும் நம்பாலு. ஆமா போட்டு அவ்வளவுதான். சூரிய எடுத்துட்டு வரானா?
புதுசு நேற்று வாங்கினேன். இன்னைக்கு சட்டி அடியாங்க போறானுங்க. இப்போ வரட்டுமே, சரி சரி. இப்போ வரட்டும். அடிக்கிற அடியில் பிஞ்சு செருப்பு. செருப்பு பிஞ்சா பரவாயில்ல, வரட்டும். டேய் குட்டி சாசி, டேய் வாடா. ஷூ வச்சு படுத்தா பிசாசு வராதான். இவன் அவன்டாவா கருவா பையனாவா? சரியான பையனாவா? கதையை கேளு. இன்னைக்கு நம்ம குட்டுக்கிற குட்டு பிள்ளை அவனுமே ஷூவே தொடரும். ஆமா. ஓகே ஓகே. ஐயோ முழு போச்சு அம்மா. இந்த பிசாசு தொல்லை தாங்க முடியல. ஐயோ அம்மா திரும்பி பாரு ஆட்டி வருது. ஐயோ ஐயோ அம்மா. ஐயோ அம்மா. ஐயோ ஐயம்மா முதுகு போச்சு. போச்சா? எங்க தாத்தா சொன்னாரு தொடப்பட்டி இருந்தது பார்த்தா பிசாசு வராதுன்னு. அப்பயும் வந்துச்சு. எங்க பாட்டி சொன்னாங்க ஷூ எடுத்தது பார்த்தா செருப்பு வச்சு பேய் வராதுன்னு. அப்பயும் வருது. ஐயோ என்னதான் மாட்டது இல்லையம்மா. ஐயோ ஆமால்ல ஆமால்ல. அந்த சண்டே ஸ்கூல் ஏதோ ஒன்று சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஏதோ சொன்னாராம். ஞாபகம் வந்துருச்சு. எங்கடா போறான்? வந்துருச்சான். வந்துடுச்சு. என்ன தூசி எத்து 10 வருஷம் ஆகுது. சரி என்ன தூசி. அந்த அண்ணன் சொல்லிக்கிறாங்க பைபிளை தலைக்கில் வச்சு பார்த்தா யாராவது சொன்னாங்களே. எங்கள் ஊரில் தான் யாராவது சொன்னாங்க பைபிளை வந்து தலைக்கில் வச்சு பார்த்தா பிசாசு வராதான். வச்சு படுத்து பார்ப்போம். முட்டா பையனாவா? பைபிள் பார்த்து வச்சு பார்த்துக்கிறானா. இவன் படுத்தா நம்மள அடிக்க முடியாதா? அதான். வா இன்னைக்கு நம்ம அடிக்கிற அடியில அவனுமே தொடவே. ஆமா. ஐயோ அம்மா. ஹலோ இது என்னதான் பேயா இருக்குது தெரியல. பெட்ஷீட்ல தான் போட்டு அடிக்குது. சரி ஏதோ ஒன்று கிடச்சிச்சு. ஐயோ அம்மா இது நிம்மதியாக தூங்கவே முடியல. ஐயோ அதை பற்றி திரும்பி அடிக்குது. ஐயோ பாயாமில்லை பாயாமில்லை பாயாமில்லை. ஐயோ அந்த பாட்டு கூட பாட தெரியல. ஐயோ அம்மா என்ன தான் பண்ணுறது. அந்த அண்ணன் என்ன சொன்னாங்கோ? என்ன சொல்லிருப்பாங்க? ஒழுங்காக சண்டே ஸ்கூல் போனால் தான் தெரியும். ஐயோ என்ன பண்ணுறது. உண்மையாக பைபிள் வாசிக்கணும்னு சொன்னாங்க. அப்போ என்ன சொன்னாங்க? உண்மையாக ஜாம் பண்ண சொன்னாங்க. அப்போ சின்ன பையன் நல்லா தான் இருந்தேன். எப்பா 1ஆவது போய் சொல்ல. ஆனால் இப்போ தான் கேட்டு போட்டேன். எல்லா பழமும் இருக்குது. என்ன தான் பண்ணுறது இல்லையே. சரி அந்த அண்ணன் சொன்னவே உண்மையாக ஜாம் பண்ணி பார்ப்போம். அப்போ சரி மீத தூங்கும் போதான்னு. ஏசப்பா சோதரன் சோதரன் ஏசப்பா எனக்கு நல்லா ஏசப்பா நல்லா ஏசப்பா நீங்க பாவி பைபிள் படிக்க போறான்னு நினைக்கிறேன். இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரர்கள் நீங்கள் எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரீங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த சத்துரினத்தை கர்த்தரை ஸ்தோத்திரீங்கள். வானத்தை உண்டாக்கின கர்த்தர் சிவந்தோரை ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென். இயேசுப்பா சோதரன் சோதரன் தகப்பனே உன்னை நன்றி தகப்பனே. இயேசுப்பா இரவு இயேசுப்பா நீங்கள் பாதத்தையும் வழி நடத்துங்க. இயேசுப்பா இந்த பிசாசு நீங்கள் பாதத்தையும் வழி நடத்துங்க. இயேசுப்பா இவன் உண்மையை சொல்லிருப்பான். வாய்ப்பே இல்லை. இவன் நம்பலாச்சே.
உண்மையா ஜெபம் பண்றவங்ககிட்டயும் உண்மையா பைபிள் வாசிக்கிறோம் நம்ம போக முடியாது. ஆ ஆனா இவன் உண்மையா ஜெபம் பண்ணிக்க மாட்டான். ஆமா நான் பாரு போயிட்டு கும்மா குட்டி பிசாசா பயமாக்குதியா பயமாக்குது. பபார் நீ கையால தொட்டு சுட்டுன்னு வந்த பபார் நான் காலால தர்றேன் சொல்லன்ற இவன் கூட வந்து விளாடலான்னு பார்த்தா கை கால் சுட்டு போனதுதான்டா மிச்சம். டேய் இவங்கிட்ட நீ போய் நம்ம பருப்பு ஆமா இவன் உண்மையா பைபிள் படிச்சுக்கிறான், உண்மையா ஜோம் பண்ணிட்டான். ஆமா அதனால இனிமே நம்ம பருப்பு வேவாது. நம்ம உண்மையா பைபிள் படிக்காதவங்ககிட்டயும் உண்மையா ஜோம் பண்ணாதவங்ககிட்டயும் நம்ம போவோம். எவன் வீட்டுக்குள்ள போலாம்? அது மாதிரி கைக்கு மேலே எவன் வீட்டுக்குள்ள போறது? போயிடுவோமா? போயிடலாம்